எங்க தோழர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த அந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சியே இல்லைன்றார் அவர். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கட்டுமா? பிரதர் வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். ஒரு இன்டர்வியூல இருக்க ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க வந்து இப்போ நகர்ப்புற கவுன்சிலரா, நகராட்சி கவுன்சிலர்? ஆமா, நகராட்சி கவுன்சிலர் தான். சரிங்க சரிங்க சரிங்க. எத்தனை ஓட்டு வாங்குனீங்க நீங்க? எத்தனை ஓட்டு மொத்தம்? மொத்தம் 1360 ஓட்டு. 860 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றீங்களா? ஆமா 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 ஆமா. நம்ம மக்கள் இயக்கம் மூலமா நின்னீங்க? மக்கள் இயக்கம், ஆமா, மக்கள் இயக்கமா இருக்கு சொல்லி நம்ம நின்னோம். சரி சரி. நகர்ப்புற உள்ளாட்சி அங்க திமுக போட்டிட்டாங்களா? திமுக அதிமுக எல்லாம் போட்டிட்டாங்களா? திமுக அதிமுக போட்டிட்டாங்க. திமுக எல்லாம் 5வது இடத்துல. திமுக ஓ, திமுக 5வது இடம், நீங்க முதலிடம். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வந்து முதலிடம். முதலிடம். திமுக வந்து 5வது இடம். ஃபர்ஸ்ட் நம்மளுது. நாம் தமிழர் கட்சி அங்க போட்டிட்டாங்களா? நாம் தமிழர் கட்சி நம்ம வார்டுலயே கிடையாது, நகரத்திலே கிடையாது. நான் 24 வார்டு, ஒரு 8 வார்டு நிக்கலையா? ஓ அப்படியா? அதே மாதிரி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கிட்ட தான் 3 நகர்ப்புற கவுன்சிலர். ராணிப்பேட்டை, தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல 3 நகர்ப்புற கவுன்சிலர். நம்ம தான் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தான். ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமா. இயக்கமாக சொல்லி நின்றுதான். சூப்பர். தளபதியுடைய கொடி, தளபதி போட்டோனுடைய தளபதியினுடைய கொடி, தளபதியினுடைய கொடி, தளபதியினுடைய புகைப்படம், தளபதி செய்த நலத்திட்ட உதவிகளை சொல்லி தானே நீங்க வாக்கு கேட்டீங்க? ஆமா, அது தளபதி எல்லாம் ஒன்னும் போட்டோ அனுப்புறேன். தளபதியுடைய கொடி பயன்படுத்தி, அவருடைய போட்டோ பயன்படுத்தி வாக்கு கேட்டோம். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.